பாட்டை மறந்துட்டீங்க. அவர் வந்து படத்தை நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லிட்டார். ஆனா வருஷம் வருஷம் ஒரு படம் காமிக்கிறார். போன வருஷம் ஒரு மாநில மாநாடு ஒரு படம் நடந்தது. இந்த வருஷம் 2வது மாநில மாநாடு 2வது படம் அது. அடுத்த வருஷம் ஒரு படத்தை நடத்துவாரு. இன்னொன்று ஒரு 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார். ஏன்னா அந்த கேரவனை பார்க்கும்போதே தெரியும் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு கேரவன் உள்ள என்ன 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. ஆமாம், 6 மணிக்கு மேலே அவரு நீங்கள் சொன்ன உடனே ஞாபகம் வருது. 6 மணிக்கு முன்னாடி தான் தகப்பனுக்கும் தாய்க்கும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. வடிவேலு ஒரு படத்தில் 6 மணிக்கு அப்புறம் வந்து அது போல கதை. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் தருவேன்னு சொல்கிறேன். பெண்களுக்கு நீ என்ன செய்வேன் எதுனாவும் சொன்னீங்க. போன மாநாட்டிலையும் தமிழகத்துக்கு நான் முதலமைச்சராக வந்தால் இது செய்வேன் நல்லது செய்வேன், இது இவங்களை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வந்து நீயாச்சும் கொள்கையை வந்து உருவாக்கணும். அப்போ நீங்கள் யாரை அழைக்கிறீங்க? திருமாவளவன் அழைக்கிறீங்களா இல்லை காங்கிரஸ் அழைக்கிறீங்களா? காங்கிரஸ் வந்து நம்முடைய தமிழர்கள்லாம் வந்து கொண்டாங்களே, அந்த கொள்கை உனக்கு பிடிக்குமா? காங்கிரஸோடு கூட கை கோர்த்து கொண்டு திருமாவளவன் அன்றைக்கு ராஜபக்சே கூட கை கொடுக்கினாரே, அந்த கொள்கை வந்து உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ கொள்கையும் தெரியல, அரசியல் சித்தாந்தமும் தெரியல, நீ வந்து தற்கூரி போல ஒரு கண்மூடித்தனமாக யாரோ எழுதி கொடுத்தத உன்னுடைய ரசிகர்களை கொண்டாட வைக்கணும்னு சொல்லி அங்கே வந்து பேசிட்டு போயிடுறேன். அதாவது மடியில் கனந்தா தான் நம்ம வழியில் வந்து பயப்படணும். ஆகவே மடியில் யாருக்கு கனம் இருக்கிறது? இந்த திமுககாரன் மட்டும்தான் நான் பண்ணுறான். அது சிஏஏ கொண்டு வந்தால் இருக்கிறான், இப்போ 370 ஆர்டிகளை கொண்டு வந்தால் எதிர்க்கிறான், 130 சீர்திருத்தத்தை கொண்டு வந்தால் எதிர்க்கிறான். இந்த 130 ஆர்டிகள் யாருக்காக கொண்டு வந்தால்? குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்காக தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான நம்ம சாம்புவல் சார் தான் அடைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 விஷயம் சொல்லிக்கிறார். ஒன்று, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படி சொல்லிட்டு, ஆனால் இப்போ எங்களுக்குள்ள போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாஜகவும் அதிமுகவையும் கருத்தில் கூட கொள்ள மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்டாக போயிட்டீங்களா என்ன? நீங்கள் அந்த மாநாட்டை முழுசா பார்த்தீங்களா? மாநாட்டுக்கும் படத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் தான் நெறியாளர், நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். ஆனால் நான் உங்களை மாறா கேட்குறேன், படத்தில் என்ன நல்லா இருக்கும்? நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு நல்ல மாசு டைலாக்ஸு, சீன்ஸு. பாட்டு மறந்துட்டீங்க பாருங்க. பாட்டை மறந்துட்டீங்க. அவர் வந்து படத்தை நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் வருஷம் வருஷம் ஒரு படம் காமிக்கிறார். போன வருஷம் ஒரு மாநில மாநாடு ஒரு படம் நடந்துச்சு. இந்த வருஷம் 2வது மாநில மாநாடு 2வது படம் அது. அடுத்த வருஷம் ஒரு படத்தை நடத்துவாரு. ஆனா அந்த படத்தில் நடிச்சா காசு கொடுக்குறாங்க, இந்த படத்தில் நடிச்ச காசு போகுதா இல்லையா சார்? இந்த காசு ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க, அது தெரியாதா உங்களுக்கு? ஓ ஆமா, இன்னைக்கு அவர் காங்கிரஸ் பத்தியே பேசலைன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். இட்டாலியில என்ஜிஓஸ் மூலமா அவருக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்குது, அங்கங்கே கருப்பு பணம் இருக்குது. அதை வந்து நம்ம வேறு பேட்டியில பேசுவோம். நீங்க ஒரு படத்துல நீங்க பாட்டை மறந்துட்டீங்க. ஒரு படத்துல 2 பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும், அங்க வந்து ரேம்ப் ஷோ இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று அங்கங்கே மீட்டிங் வச்சா ரசிகர்கள் கூட்டம் வந்து ஒன்றா கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரசிகர்களையும் கூட்டி கொண்டு வந்து ஒரு மாநாடு என்ற பேரில் ஒரு படத்தை காமிச்சிருக்கிறார். அவ்வளோதான். அவர் சொல்கிறார், கொள்கை நானே என்னன்னு தெரியாது. அரசியல் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறு கட்சி அரசியல்வாதிகள் கூட அவர் வந்து மதிக்கலை. அங்கே கூட்டம் எல்லாம் ரசிகர்களுக்காக அவரோட ரசிகர்கள் விஜயை பார்க்கணும்னு சொல்லி கூட்டம். அங்கே நீங்கள் பாருங்க, 17 வயசு மேலே ஒரே ஒரு இளைஞனை கூட அங்கே நீ பார்க்க முடியாது. அது முதியோர்கள் வந்திருப்பாங்க. இன்னொன்று சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு குழந்தைலாம் அந்த நம்ம லைலோமணி அவர்கள் வந்து மூச்சு விடாமல் அங்கே தூக்கி கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். இன்னொன்று சொல்ல போனால், இவர் வந்து அங்கே பேசின ஒரு கதையை, இந்த மாஸ் டைலாக், அதாவது எப்படின்னா யாரோ எழுதி குத்து அவர் வந்து ரொம்ப மக்கப் பண்ணி சூப்பராக பேசியிருக்கிறார். ஒரு படத்தில் பார்த்த மாதிரி அந்த மாநாடு இருந்தது. நீங்கள் ஒரு புரிதல் இல்லை. ஆக்சுவலாக அந்த மாநாடை வந்து திட்டமிட்டு செய்யலை இந்த முஸ்லி ஆனந்தா. அவர் ஒரு விளங்காத ஆள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே இருக்கிற கமிஷனர் வந்து அவர் பேரை மறந்து விட்டு, அவர் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் ஒன்றும் பார்த்து கிளியராக சொல்கிறா போல, இவ்வளோ கூட்டம் வருகிறது, தண்ணியிலிருந்து மக்களை எப்படி வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி கிளியராக ஒரு அஜெண்டாவை போட்டு புருஸ்லி ஆனந்துக்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் வந்து மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. டைம் அறிவிச்சாங்களா? மொத்தாந்தரமாக ஒரு ரேட்டை சொல்லிட்டான். அதுக்கு முந்தின நாளே மக்கள் எல்லாம் வந்து அங்கே டென்ட் போட்டுட்டாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு டைமை சொல்லியிருந்தா ஈவினிங் ஒரு 6 மணி 4 மணி சொல்லியிருந்தா அவர்கள் மதியம் போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போது ஒரு நிழல் இருந்திருக்கும். அன்றைக்கி வந்து இன்னொன்று வந்து வெதரை பார்த்து நிறைய அரசியல் மாநாடு வெதரை கண்டிப்பாக பார்ப்பாங்க.
காலத்தினுடைய சீதோஷண சூழ்நிலையை பார்த்து மக்கள் வெயிலில் தாக்கம் ஏற்படக்கூடாது, அதுக்கு சாமினா போடுவாங்க, இல்லை டென்ட் போடுவாங்க, இல்லை அரேபியன் டென்ட் போடுவாங்க. அப்படி மழை வரலன்னா சாயந்தரத்தில் வைப்பாங்க. இன்னொன்று ஒரு 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார். ஏன்னா அந்த கேரவனை பார்க்கும்போதே தெரியும் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு கேரவன் உள்ள என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. ஆமா, 6 மணிக்கு மேலே அவரு நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது. 6 மணிக்கு முன்னாடி தான் தகப்பனுக்கும் தாய்க்கும் கட்டி பிடிச்சு மட்டும் முத்தம் கொடுப்பாரு. வடிவேலு ஒரு படத்துல 6 மணிக்கு அப்புறம் வந்து ஆமா, அது போல கதை. இவருக்கே கொள்கை கிடையாது, இவருக்கே சித்தாந்தம் கிடையாது. அந்த அரசியல் மேடையில உன்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர் அப்பா அம்மா 2 பேர் தான் வேண்டா விருப்பம் தான். உங்க மகன் எங்க, உங்களுடைய மனைவிகள் எங்க? அப்போ குடும்பமே உங்களுக்கு மதிக்கல, நீங்க பாட்டுன்னு ஏதோ சொல்லித்தான் போய் கொண்டு இருக்கிறீங்க. எத்தனையோ நடிகர்கள் அரசியல் கட்சிகளை தொடங்கினார்கள், அவர்களுடைய தடம் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார் பாஜக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீன்லயே இல்லை, அதாவது திமுகவும் டிவிகேவும் தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் எதிரி என்று சொல்லி அவர் பேசிவிட்டு நான் சொன்னது போல ஒரு நாள் முழுக்க ஒரு படத்தை போட்டியிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களையும் கூட்டி ஒன்றாக மாநாடு என்ற பேர்ல ஒரு படத்தை வந்து அங்க போட்டு காமிச்சிருக்கிறார். ஆனா இந்த மாநாடு வந்து நல்லபடியா தான் சார் நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லாரும் எங்க நல்லபடியா நடந்தது இல்லையா? அதுக்கு முந்தன் நாள் நீங்க மதியமா பாத்தீங்கன்னா ஒரு கம்பத்தை கூட சரியா நட தெரியாத ஒரு தற்குறிகள் அந்த கம்பம் சாஞ்சி, இதே அந்த கம்பம் அன்னைக்கு மறுநாள் மாநாட்டில் சாஞ்சிருந்தா எத்தனை உயிர் சேதமாயிருக்கும். போன மாநாட்டில் 7 உயிர்கள் போடப்பட்டது, பலியாகப்பட்டது. ஒரே ஒரு இரங்கல் கூட, விக்கிரமணி மாநாடு என்று நினைக்கிறேன், ஒரே ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத இந்த விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் ஆரம்பத்திலே வந்து மின்சாரத்தில் ஒரு ஊழியர் தாக்கப்பட்டு இருந்தார். அந்த 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 கம்பி வந்து கீழே விழுந்து கார் போனது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து உயிரை வந்து விட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த குடும்பத்துக்கோ ஆழ்ந்த இரங்கலையும் சொல்ல. இன்னொன்று, அங்க இருக்கிற யாருன்னா அந்த பேரிகார்டில் கிரீஸ் தடுவாங்களா? ஒரு இதிலே பாருங்க, இவர் எப்படிங்க தமிழ்நாட்டை நடத்துவார்? 250 ஏக்கராவுக்கு மேலே அந்த ஒரு கிரவுண்டை கொடுத்துருக்குறாங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கரா தான் அந்த மீட்டிங்கினுடைய ஷெட்டாக இருக்கும். அந்த 5 ஏக்கராவிலே தன்னுடைய தொண்டர்களும் அவரும் சரியாக நடத்த முடியாதபடி சேரை உடைக்கிறாங்க, கிரீஸ் தடவுறாங்க. பனைமரத்துக்கே உலகத்திலேயே பனைமரத்துக்கு நம்ம ஷீல்டு போட்ட ஒரே ஆளுங்க தான். ஏன்னா இவர் வந்து வெள்ளுவர் கோட்டத்தில் புஷி ஆனதானே ஏறாதுன்னு சொல்லி கத்துறாரு. அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய தொண்டர்கள் ஒரு 5 ஏக்கராவே வந்து பாதுகாக்காத ஒரு தொண்டர்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பாங்க? நீ எப்படி வந்து தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்வேன்? சரி, என்ன உங்களுக்கு என்ன கொள்கை? வாய்க்கு வந்ததெல்லாம் டைலாக் பேசிட்டு போயிட்டீங்க. என்ன அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் தருவேன்னு சொல்கிறேன். பெண்களுக்கு நீ என்ன செய்வேன்? எதுனா ஒன்று சொன்னியா? போன மாநாட்டிலையும் தமிழகத்துக்கு நான் முதலமைச்சராக வந்தால் இது செய்வேன், நல்லது செய்வேன், இவங்களை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வந்து நீயாச்சும் கொள்கையை வந்து உருவாக்கணும். அதுவும் கிடையாது. ஆனால் உங்கள் பின்னாடி வந்து இருக்கிறது அந்த ஆதவ அர்ஜுனா, இங்கேருந்து பிஜேபியில் ஒரு விலங்காதாள் ஒருத்தன் போனான்னு சிடி நிர்மல்குமார், இன்னொன்று ஜோசப் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த 3 பேர் என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா? 50 வருஷத்தில் இவங்க வந்து 50 வருஷமாக அரசியல் இருந்தாங்களா? இவர்கள் 3 பேர் சொல்வதை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி கொடுப்பதை வந்து இன்றைக்கு எப்படி வந்து அவர் வந்து ஒரு படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து சொல்லுவாரோ அதே போல் பேசிவிட்டு போய்விடுகிறார். இப்போ இதோட விஜய் எப்போ பார்க்கலாம் தெரியுமா? அடுத்த வருஷம் அடுத்த மாநில மாநாடு தான் பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து இந்த 6 மாசத்துல விஜயை முடிச்சு விட்டுருவாங்க. ஓகே சார், ஆனால் இப்போ விஜய் பாதுகாக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம தாடி பாலாஜி அவர்கள் சொல்லும்போது கூட விஜய் அவர்களை வந்து அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. யார் எதுக்காக சார் அப்படி சொன்னாரு? கூட இருக்கிற குடும்பம் தான். இனி கூட வந்து தன்னுடைய தாயும் தகப்பனையும் ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எஸ்ஏசிக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு அதிருப்தி, இவருக்கு மேலே அதிருப்தி உள்ள ஒரு நபர் யாருன்னா புஸ்லி ஆனந்த் தான். ஏன்னா சுத்தமாக அறவே வந்து புஸ்லி ஆனந்த் பிடிக்காது. அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு, இவர் வந்து விஜய் வருவார் நல்லா கால் மேலே கால் தூக்கி போட்டு தூங்கி இருப்பான். விஜய் வந்த பிற்பாடு தான் அப்படியே இந்த வடிவேல் ஒரு படத்தில் நடிப்பானே, ஓனர் வந்த உடனே எஜமா வந்துட்டாரு தள்ளுங்கடான்னு சொல்லி, அதே போல நிலைமை தான் இவர் வந்து இப்போ 2 பேருக்கும் ஏதோ ஒரு பையன் வந்து நடத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டா விருப்பாக தான் வந்தாங்க. இன்னொன்று சொல்றாரு, ஒரு தாமரையில வந்து தண்ணி ஒட்டாதான், அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கதை. தாமரையில தண்ணீர் ஒட்டாதுன்னா அண்ணன் விஜய்க்கு சொல்றேன், தாமரையில தண்ணீர் ஒட்டாமையா வந்து 4 எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. தாமரையில தண்ணி தமிழ்நாட்டில் 30 வருடத்துக்கு மேலேயே ஒட்டுச்சு. ஏன்னா பத்மநாதன் என்று சொல்லி ஒரு எம்எல்ஏ இருந்தார். அதுக்கு பிற்பாடு கூட்டணி வச்சு 3 எம்பிகளை பெற்றோம். இதோ இப்போ நீங்க உங்களுக்கு ஒன்றும் சின்னமே கொடுக்கல, என்ன சின்னன்னு சொல்லிட்டு. யாருக்கு?
விஜய்க்கு இன்னும் சின்னமே கொடுக்கல. அந்த சின்னத்தை எடுத்துன்னு போய் நீங்க சின்ன கொடுத்த உடனே அந்த சின்னத்தை எடுத்துன்னு போயிட்டு எப்படி நீங்க ஊரா சேர்க்க போறீங்களே தெரியல. ஆனா இன்னைக்கு தாமரை என்றால் பட்டி தொட்டி ஃபுல்லா தெரியும். அது தமிழகத்துல இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கு இருக்கிறாங்க. எங்க தென் மாவட்டத்திலும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்லையும் இருக்கிறாங்க, அந்த பக்கம் சரஸ்வதி டாக்டர் இருக்கிறாங்க. இப்படி தாமரையில எப்பவே தமிழ்நாட்டில் தண்ணி ஒட்டிடுச்சு. ஆகவே இதெல்லாம் நீங்க முதல்ல வந்து உங்களுடைய நீங்க 2026 பார்க்கத்தானே போறோம். விஜய் கட்சியிலேருந்து எத்தனை எம்எல்ஏ போக போறாங்க, பாஜகவிலேருந்து எத்தனை எம்எல்ஏ போக போறாங்கன்னு சொல்லி. ஆக 3%, அதாவது 3 விழுக்காடு இருந்த ஓட்டு இன்றைக்கு 18% வந்தா மாறி இருக்குது. அப்ப தாம்பரில் தண்ணி ஓட்டலையா? 18% என்று சொன்னால் கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டுக்கு மேலாக இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு வங்கி வந்து எத்தனை சதமானம் யாராலும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க சொல்லலாமா தாம்பரில் தண்ணி ஓட்டான்னு சொல்லி? ஆகவே இவர் வந்து படத்துல பேசுற மாதிரி மக்கள் எல்லாம் இன்றைக்கு புரிதலில் இருக்கிறாங்க. நீ தாம்பரில் தண்ணி ஒட்டாமையா இன்னைக்கு தமிழகத்துல 4 எம்எல்ஏ வந்து மக்கள் வந்து அதுவும் தனித்து நின்று நம்முடைய பாஜகவினுடைய தலைமையில தனித்து நின்று வந்து இன்றைக்கு தாம்பரையில் இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் வந்து உருவாகி இருக்கிறாங்க. ஆகவே அண்ணன் விஜய் அவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் எப்படின்னா 2026க்கு அப்பாற்பட்டு அவர் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார். கண்டிப்பாக வெளியே அனுப்பி விடுவார். கடைசியாக ஒன்று கேட்க தோணுது, எல்லாருமே வந்து விஜய் அவர்களை வந்து கிறிஸ்தவர்களோட கைக்கூலியா விஜய் செயல்படுறாருன்னு எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. ஏன் அவர் ஹிந்துக்கு எதுவுமே செய்யலையே? அவர் இந்துக்கு கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். அவருடைய பெயரே வந்து ஜோசப் விஜய் என்று சொல்லி தான். ஏன்னா வந்து அவர் எப்படின்னா இன்னொன்று அவருடைய கொள்கையும் வந்து இந்துத்துவத்தை வந்து எதிர்க்கிற ஒரு கொள்கை தான். கிறித்துவத்துக்கு வந்து அவர் பாடுபடுகிறவர். ஏன்னா சொல்லப்போனால் இங்கே வந்து அப்படிதான் வந்து மாற்றுக் கட்சிகள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அவரும் வந்து அதே தான் பின்பற்றுறார். அவர் சொல்லும் போதே எனக்கு தனி கொள்கை இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கூட்டணி வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அழைக்கல. அப்போ நீங்க யாரை அழைக்கிறீங்க? திருமாவளவன் அழைக்கிறீங்களா? இல்லை காங்கிரஸ் அழைக்கிறீங்களா? காங்கிரஸ் வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழர்கள்லாம் வந்து கொண்டாங்களே, அந்த கொள்கை உனக்கு பிடிக்குமா? காங்கிரஸோடு கூட கை கோர்த்து கொண்டு திருமாவளவன் அன்றைக்கு ராஜபக்சே கூட கை கொடுக்கினாரே, அந்த கொள்கை வந்து உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ கொள்கையும் தெரியல, அரசியல் சித்தாந்தமும் தெரியல. நீ வந்து தற்கூரி போல ஒரு கண்மூடித்தனமா யாரோ எழுதி கொடுத்தத உன்னுடைய ரசிகர்களை கொண்டாட வைக்கணும்னு சொல்லி அங்க வந்து பேசிட்டு போயிடுற. ஆகவே இவரும் வந்து ஒரு மிகப்பெரிய இந்து எதிர்ப்பாளர் தான். கிறிஸ்தவர்கள் மூலமாக அந்நிய நாட்டிலிருந்து ஒரு ஸ்பான்சர்ஸை உருவாக்கி இங்க வந்து அவர்கிட்ட வந்து இன்னைக்கு பணம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து அந்நிய நாடுகளில் கிறிஸ்தவர்களை பிடித்து இப்படிப்பட்ட கூட்டத்தை காண்பித்து நான் முதலமைச்சராக கண்டிப்பாக ஆகிவிடுவேன் என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அடுத்த பார்த்தோம்னா நம்ம அமித்ஷா கொண்டு வந்த ஒரு அற்புதமான பில்லு 130வது அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் கொண்டு வந்த உடனே வந்து அந்த பில்லெல்லாம் கிழிச்சு அவர் முன்னாடியே தூக்கி போடுற அளவுக்கு எதிர்கட்சியினருக்கு அந்த அளவுக்கு ஆதங்கம். ஏன்னா எல்லாருமே பிஎம் சிஎம் எல்லா அமைச்சர்னா எல்லாம் பிஜேபிக்காரங்களும் தான் வருவாங்க. பட் ஆனால் ஏன் இவங்க இந்த அளவுக்கு வந்து வைக்கிறாங்க? இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் தெரியுங்களா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்ட மசோதாவை இவங்க கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அன்னைக்கு கடைசி நாள்ல இல்லை. அது நீங்க கவனிச்சிங்களா? 40 எம்பிகளும் நாடாளுமன்றத்தில் இல்லை. இவங்க அது கத்துறாங்க, நாங்க இல்லாத போது நீங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரா சைட் கேப்ல நம்மளால அடிச்சு தட்டார். இது யாருக்கு? பிஜேபி இன்னைக்கு வந்து அதிக ஸ்டேட்ல ஆளக்கூடிய நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிற நம்ம பிஜேபி தான் இருக்கிறோம். அப்போ பிஜேபிக்காரர் தான் பயப்படணும், இப்படிப்பட்ட மசோதனை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி. ஏன்னா பிஜேபியில் வந்து அதாவது மடியில் கனம் தான் நம்ம வழியில் வந்து பயப்படணும். ஆகவே மடியில் யாருக்கு கனம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நேற்று கூட சொன்னார் பாருங்க, நம்ம ஸ்டாலின் வந்து நேற்று சென்னையினுடைய தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். சென்னை இதய துடிப்புன்னு சொன்னார். என்ன சொன்னார்? சென்னை இதய துடிப்பு. உண்மையாக சென்னை இதய துடிப்பு தான். ஏன்னா சென்னையில் தான் உங்களுக்கு சொத்துக்குது, சென்னையில் தான் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்குது, சென்னையில் தான் உங்களுக்கு நகை இருக்குது, சென்னையில் தான் இருக்கிற கருப்பணத்தெல்லாம் இருக்குது, சென்னையில் தான் நிறைய பினாமிஸ் இருக்கிறாங்க, சென்னையில் தான் ஜிஸ்கோவினுடைய பினாமிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னார் அவர், சென்னை வந்து என்னுடைய இதய துடிப்பினர். ஏன்னா சென்னையை விட்டு அவங்க போயிட்டா ஒரு வீட்டில் நகையை வச்சுட்டு போயிட்டா வீட்டு மேலேயே தானே இதய துடிப்பு இருக்கும். அதே போல் சென்னை விட்டு அவங்க எங்கே போனாலும் ஸ்பாட்டில் வந்துடுவாங்க. ஆகவே எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இவர்கள் வந்து இன்னொன்று அமித்ஷா பாருங்க கிளியராக சொன்னார், நீங்க வந்து இது வந்து கருப்பு மசோதான்னு சொல்றீங்க. ஆகவே இது வந்து செந்தில் பாலாஜி
பேரு கிளியரா பாருங்க. அதுதான் உள்துறை அமைச்சர். ஒரு கடைமுனை ஒருத்தன் வந்து எப்படி தப்பு பண்றான், என்னென்னலாம் ஸ்கேம் பண்றான்னு சொல்லி கிளியரா எடுக்கிறாரு பாருங்க. செந்தில் பாலாஜி 2 பேரை குறிப்பிடுறாரு. செந்தில் பாலாஜி, பொன்முடி, அங்க இருக்கிற மெட்ரோ ஊழல், இன்னொன்று செம்மண் ஊழல், இப்படி வரிசைப்படுத்துகிறார். ஆகவே இப்ப இந்த கனிமொழியும், ராசாவும், செந்தில் பாலாஜியும், பொன்முடியும் இவர்கள் ஆட்சி முடிவதற்கு முன்பதாகவே கண்டிப்பாக உள்ள போவதற்கான நிறைய சாத்தியம் இருக்கிறது. அதற்காக தான் வந்து இந்த நம்முடைய குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ரொம்ப பயப்படுது. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து எதனா எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? எதுவும் தெரிவிக்கல. இந்த திமுக காரன் மட்டும் தான் என்ன பண்றான், அது சிஏஏ கொண்டு வந்தா எதிர்க்கிறான், 370 ஆர்டிகளை கொண்டு வந்தா எதிர்க்கிறான், 130 சீர்திருத்தத்தை கொண்டு வந்தா எதிர்க்கிறான். இதற்கு முன்பதாக ஆர்டிகல் 39 சொல்லி நினைக்கிறேன், இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து என்ன, பிரதமரே நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது. பிரதமர் ஒரு வேட்பாளர், அவர் வந்து முன்னிறுத்தி அவர் ஒரு எம்பி கணக்கில் தான் வருவார். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அப்படி அவங்க வந்து 39 சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல தான் வந்து 130 ஆர்டிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் விளைவு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்தே உருவாகும். இந்த பக்கம் தமிழகத்தில் இவங்க கத்துறாங்கன்னா, அந்த பக்கம் மேற்கு வங்கத்தில் அம்மையார் கண்டிப்பாக அவங்க கத்துவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் ஒரு அலிகேஷனே, புரிதுங்களா? இன்றைக்கு வந்து தமிழகத்தில் எல்லா ஸ்கீமையும் வந்து மோடி அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு டெண்டர் என்ற ஒரு பேரில் திமுக உள்ள நுழைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை வந்து இவங்க ஊழலாக செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தலைமை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த 130 ஆர்டிகல் யாருக்காக கொண்டு வந்தால், குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக தான். ஓகே சார். ஸோ இப்போ அமித்ஷா இங்கே வந்ததுனால ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு பேசியிருக்காரு, அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு, மாற்றங்கள் வருமா? கண்டிப்பாக. இந்த திருநெல்வேலி மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா, விருதுநகர்லேருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பூத் பொறுப்பாளர்களுடைய ஒரு நிர்வாகிகள் கூட்டம். இதில் வந்து விருதுநகர் வடக்கு வராது, வடக்கை விட்டுட்டு மீதிலாம் வந்து அங்கே இருக்கிற அது ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் மட்டும் ஒரு 7 மண்டலாக நடத்த போகிறாங்க. இன்னைக்கு வந்து மூளை முடுக்கெல்லாம் தாமரையை நாங்கள் வந்து விதைத்திருக்கிறோம். எங்களுடைய பூத் பொறுப்பாளர்கள் சென்னையில் இருந்தும் அங்கங்கே போயிட்டு, இப்போ இங்கே சென்னையில் வந்து பூத் பொறுப்பாளர்கள் போட்டாங்களா, அங்கேருந்து இங்கே வருவாங்க. அங்கே பூத்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 60,000 பூத்துக்களை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக தாமரை, அதாவது நாங்கள் கூட்டணியில் இருந்தால் கூட, நம்முடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் கூட, பெரும்பான்மையாக தாமரையில் நின்று வெற்றி பெறுகிற மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 2027 போக தான் போகிறாங்க. அதை மைண்ட் பண்ணி தான் ஒரு அமித்ஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, எத்தனையோ ஸ்டேட் இருந்தால் கூட இந்த 2 மாதத்துக்குள்ளாவே 3 முறை வந்துட்டார் நினைக்கிறேன். இப்போ பிரதமர் அவர்கள் வருவதாக இருந்தது, ஒரு சில விஷயமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டின் மேலே ஒரு மிகப்பெரிய, ஏன்னா தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சுடுகாடாக மாற்றிடுச்சு. ஏன்னா சுடுகாடாக மாற்றிடுச்சு, எல்லாத்தையும் போட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 2026 அவர்கள் திரும்ப வரவிட்டா மறுபடியும் மக்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போய்விடும் என்று சொல்லி ஒரு நல்ல சிந்தனையில இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் தமிழகத்தின் மீது படையெடுத்துக் கொண்டிருக்க ஒரு கரிசனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரத மேல் ஒதுக்கினதுக்கு மிக நன்றி சார். நன்றி.